ஆபரேஷன் 27 பாஜகவின் விஸ்வரூபம். 9 தொகுதிகளில் கதை ஓவர். இறங்கி வேலை பார்க்கும் டெல்லி. என்ன ஆச்சு? தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 9 தொகுதிகளை ஏற்கனவே டெல்லி பாஜக கை கழுவி விட்டதாம். அந்த தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு என்று பாஜக செலவு செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாம். மொத்தம் குறிவைக்கப்பட்டுள்ள 27 தொகுதிகளில் அதிகபட்ச இடங்களை அள்ளியே தீர வேண்டும் என்கிற வெற்றி வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இதற்காக 27 தொகுதிகளையும் தரம் பிரித்து மைக்ரோ லெவல் பிளானிங்கில் இறங்கியுள்ளது கமலாலயம். ஆனால் இந்த அதிரடி ஆட்டத்தில் ஒரு ட்விஸ்ட் அரங்கேறியுள்ளது. பாஜகவின் வியூக வகுப்பாளர்கள் கொடுத்த ரிப்போர்ட் படி சில தொகுதிகளில் எவ்வளவு முட்டினாலும் ரிசல்ட் கிடைப்பது கடினம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என கருதப்படும் 9 தொகுதிகளை தனி லிஸ்டாக பிரித்து அங்கே எனர்ஜியை வேஸ்ட் செய்ய வேண்டாம் என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம். ஆவடி, திருவண்ணாமலை, தளி, திருப்பத்தூர், திருவாரூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, மானாமதுரை இந்த 9 தொகுதிகளில் வளங்களை விரயம் செய்வதை விட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் மற்ற தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளது. ஜெயிக்கிற குதிரை மேலே பணத்தை கட்டுங்க என்கிற பாணியில் மற்ற தொகுதிகளில் பூத் கமிட்டி முதல் தேர்தல் நிதி வரை அனைத்தையும் வாரி இறைக்க தயாராகி விட்டனர். தமிழக பாஜகவின் இந்த அதிரடி வியூகத்தில் மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுவது அதன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முறைதான். வெற்றி வாய்ப்பு மங்கியுள்ள ஆவடி, திருவண்ணாமலை, தளி, திருப்பத்தூர், திருவாரூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி மற்றும் மானாமதுரை ஆகிய 9 தொகுதிகளையும் வெல்ல முடியாத இடங்கள் என கராராக பட்டியலிட்டுள்ள அக்கட்சி தலைமை அங்கு தேர்தல் பணிகளுக்காக செலவிடப்படும் உழைப்பு, நிதி மற்றும் நேரத்தை முற்றிலுமாக தவிர்க்க முடிவெடுத்துள்ளது. தேவையில்லாத இடங்களில் முட்டி மோதுவதை விட வெற்றிக்கு அருகாமையில் இருக்கும் மற்ற தொகுதிகளில் அந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்துவதே புத்திசாலித்தனம் என அமித்ஷா டீம் கணக்கு போடுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் பெரிய அளவிலான விளம்பரங்களோ, நட்சத்திர பேச்சாளர்களின் வருகையோ அல்லது தேர்தல் செலவுகளோ இருக்காது என்பதால் உள்ளூர் நிர்வாகிகள் இப்போதே சோர்ந்து போயுள்ளனர். ஜெயிக்கிற இடத்துல மட்டும் வேலையை காட்டுங்க, மற்ற இடத்துல ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ் போடுங்க என மேலிடம் போட்ட வாய்மொழி உத்தரவு பாஜகவின் தேர்தல் களத்தை இருவேறு துருவங்களாக பிரித்து காட்டியுள்ளது. தமிழகத்தின் ஒவ்வொரு தெருவிலும் மோடியின் முகம் தெரிய வேண்டும் என்கிற முனைப்பில் வேலைகள் நடந்தாலும் தேர்தல் கணக்கு என்று வரும்போது பாஜக மிகவும் பிராக்டிக்கலாக காய் நகர்த்த தொடங்கி இருப்பது மற்ற கட்சிகளையே சற்று யோசிக்க வைத்துள்ளது. கோட்டையை பிடிக்க போவது யார்? தாமரை மலருமா அல்லது இந்த 9 தொகுதிகளைப் போலவே மற்ற இடங்களும் மிஸ் ஆகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.